Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி டே, மந்த்லி எக்ஸ்பிரி டே. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டு 46,050 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. மார்னிங் நான் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட்டு 45,694 அண்ட் ரெசிஸ்டன்ஸு 46,197. அரௌண்டு 11:15 நான் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அப்டேட் பண்ணேன் நம்ம சேனலில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட்டுக்கும் நடுவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 46,050 ரேஞ்சில். இன்னைக்கு ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பைரி டேங்கிறதுனால ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ் வரை அப்பு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் மேபி இந்த சப்போர்ட் லைனை ரீச் ஆகிட்டு கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி போகுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நான் பண்ண ட்ரேடை காட்டுறேன். இன்னைக்கு பேஸ்ட் ஆன் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஒன்லி ஒன் ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். மார்னிங் பண்ணது ஸ்மால் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால மோர் வொலாட்டிலிட்டி இருக்கும். நான் எடுத்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது 328.85 பைசாவில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பட் அதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,100க்கு மேலே ரீச் ஆகிருக்கு. இப்போ கரண்ட்டு ப்ரைஸ் வந்து 983 போயிட்டுருக்கு. அரௌண்ட் 2 லாட்டு பை பண்ணேன். இமீடியட்டாக 931க்கு பை பண்ணிவிட்டு 942க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். 100 ருபீஸ் டிஃப்ரென்ஸில். ஸோ ஓவரால் ப்ராஃபிட்டு 3,073.55. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக ஆகும் நீங்கள். ஏன்னா அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணி டீட்டெயில்ஸு எல்லாமே அப்டேட் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால தான் 11 o'clock 11:15 ஆகிடுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்கு போய் க்ளோஸ் ஆகுதுன்னு. நார்மலாக எக்ஸ்பைரி டேயில் வந்து மோர் வொலாட்டிலிட்டி இருக்கும். லாங் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப் சைடு லாங் கேண்டிலோ இல்லை டவுன் சைடு லாங் கேண்டிலோ ஃபார்ம் ஆகும். நார்மலாக மார்னிங் ட்ரேடு நம்ம என்ன பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து செகண்ட் ஹாஃபில் 0 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா லாஸில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வரலும் நம்ம 3,000 அரௌண்டு ப்ராஃபிட்டில் இருக்கோம். இன்கேஸ் என்னோட லெவல் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரீச் ஆச்சுன்னா எகெயின் ஐ எம் கோயிங் டு என்டர். அந்த இதில் எப்படி வருதுங்கிறது பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸு என்னோட லெவல் ரீச் ஆகலை அப்படின்னா நான் இன்னைக்கு ட்ரேடை இப்போ பண்ணியிருக்க ஒன் ட்ரேடோட க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ டைம் 2:50. பேங்க் நிஃப்டி ஸ்டார்ட்டோட ரேஞ்சு 46,112 இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46 இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ட்ரி பண்ணியிருக்கேன். 2 லாட் ஆஃப் 46,200 கால் 33 ருபீஸ் 85 இப்போ அதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் 18 ருபீஸ் வந்து அரௌண்ட் 500 ருபீஸ் மைனஸில் இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் ஆனால் நம்மளோட கால் ப்ரைஸ் பை ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் அதை டச் ஆகாமல் கீழே இருந்ததுன்னா இது வந்து ஒரு 1,000 ருபீஸ் லாஸில் போகும், 0 ஆகிடும். 33ங்கிறது நம்மளோட பையிங் ப்ரைஸ் டோட்டலாக 1,015 ருபீஸ் வரும். அது வந்து மைனஸில் வர்றது சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓவரால் ப்ராஃபிட்டில் நம்ம 1,000 ருபீஸ் போச்சுன்னா 2,000 சம்திங்கில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஆல்மோஸ்ட் ஒரு ரூபாய்க்கு கீழே இறங்கிச்சு. ஸோ 984 செகண்ட் ட்ரேடில் லாஸ் பண்ணிருக்கோம். ஓவரால் ப்ராஃபிட் 2089.50. டோட்டல் இன்னைக்கு 2 ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் பை சைடு ஃபஸ்ட்டு ட்ரேடு 3073 ப்ராஃபிட். செகண்ட் ட்ரேடு இப்போ ரீசெண்டாக எடுத்தது -984 லாஸு. ஓவரால் பார்க்கும்போது ப்ராஃபிட் 2089 ப்ராஃபிட். இப்போ டைம் 3:10. ஸ்பாட்டு 45,970 ரன் ஆகிட்டு இருக்கு. மேபி இட் இஸ் நாட் கோயிங் டு டச் த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, நம்மளோட ட்ரேடு ஓவரால் இன்னைக்கு இந்த ட்ரேடு 4 ட்ரேட் பண்ணிருக்குது. இந்த அதர் ஆர்டர் எல்லாமே கேன்சல் அண்ட் ரிஜெக்ஷன். ஃபுல் நம்ம பண்ண இன்னைக்கு ட்ரேடு வந்து சப்போர்ட்